என்னை மறக்கின்றேன், உம்மை நானே நினைக்கின்றேன், உந்தன் அன்பாய் நீ நம்பினேன், உம்மை என்னில் உணர்கிறேன். புத்தகத்துல திருமுகத்துல 10வது அதிகாரம் 46 52 வசனங்கள் சீக்கிரமாய் ஒருவர் வாசிப்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயின் மகனாகிய பத்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றான். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றான். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுக்கு பின். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை பார்க்கும்படியாக, உமது வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இருக்கிற வண்ணமாகவே உம் சமூகத்திலே வந்திருக்கிறோம். உம்மிடத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எதையாகளும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான சக்தி உம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வு உமது கரங்களுக்குள் இப்பொழுதும் உம் சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும் ஆவியானவரே, நாங்கள் கேட்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென். உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் வாழ்த்துகிறேன். வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது பலவிதமான அற்புதங்கள் இருக்கிறது. There are several miracles or recorded in the Bible. The Bible recorded the variety of miracles, different type of the miracles. The miracles are written to whom the person is reading can receive the same miracle. இந்த அற்புதங்களை வாசிக்கிறவர்கள் இதே அற்புதங்களை இயேசு இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ளவும். அது மாத்திரமல்ல, ஏன் இதை போய் வேதாகமத்தில் பதிவு செய்து வைக்கப்பட வேண்டும்? என் அன்புக்குரியவர்களே, it's called the variety of miracles. பலவிதமான அற்புதங்கள். அதுல இந்த குருடனுடைய கண்கள் திறந்த அந்த அற்புதம் என்று சொல்லப்படுவது அவருடைய கடைசி நாட்களில் அவருடைய கல்வாரி பாதைக்கு செல்லுவதற்கு முன்பதாக நடந்த அற்புதங்கள். இது இந்த அற்புதம் ஒன்று. இது அவருடைய கடைசி கால ஊழியத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி கால ஊழியத்திலே கடைசி கால அற்புதம் என்று சொல்லக்கூடிய அளவிலே இது பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதத்தில் நம்ம வாசிக்கிறோம், பின்பு அவர்கள் எரிகோவுக்கு, மைக்ல வாசிங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயின் மகனாகிய பத்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். என் அன்புக்குரியவர்களை, பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள்.
அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமோயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். இயேசு கிறிஸ்து நீங்க பார்க்கின்ற பொழுது அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். Jesus and the disciples came to the Jericho. இதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, ஜெரிகோ இந்த பட்டணத்தை இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போக வேண்டியதாக இருந்தது. எருசலேமுக்கு பயணம் செய்ய வேண்டியவர் அவர். ஆனால் இந்த நாட்களில் இந்த எரிகோ பட்டணம் என்பது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பட்டணமாக இருக்கிறது. இந்த எரிகோவை 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே யோசுவா 6ஆம் அதிகாரம் 26 நம்ம வாசிக்க முடியும். அவர் அந்த பட்டணமானது எரிகோ என்பது சபிக்கப்பட்டிருக்கிறது. எரிகோ என்பது சாபத்திற்கு உதாரணமான ஒரு பட்டணம் என்று சொல்ல முடியும். அன்புக்குரியவர்களே, the Jericho means it was the cursed city. But when Jesus and the disciples went over that Jericho, the highway of the Jericho அப்படின்னு இருக்கு. அவர்கள் அந்த எரிகோவினுடைய வந்தார்கள். அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற பொழுது something why Jesus came to the Jericho. சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம், சாபத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கிற ஒரு பட்டணம். அவர் எருசலேமுக்கு போய்கொண்டிருந்த பொழுது கலிலேயாவுக்கும் எருசலேமுக்கும் அவருடைய பிரயாணம் இருந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே அவருடைய கண்கள் இந்த சபிக்கப்பட்ட பட்டணம். பொதுவாக யூதர்கள் சாபம் உள்ள பட்டணங்களுக்கு போக மாட்டாங்க. அந்த 6:26 வாசிக்க முடியுமா? எரிகோ சாபம். அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். போதும், அதுக்கு மேல என்ன நிறைய இருக்கு. ஆனா எரிகோ பட்டணம் சாபத்திற்கு உட்பட்டிருந்தது. இந்த எரிகோவிலே இயேசு கிறிஸ்துவினுடைய மிக முக்கியமான அவருடைய வருகையின் நோக்கம் அவர் சாபங்களை நீக்குகிறவர். சபிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளாக ஒரு விடுதலையை கொடுக்க விரும்புகிறவர். கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போக வேண்டிய என் ஆண்டவர் எரிகோ பட்டணம் சபிக்கப்பட்ட அந்த பட்டணத்துக்கு உதாரணமாக இருந்த அந்த பட்டணத்தில் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு பிரவேசித்தார். Listen to me very carefully. மனிதர்கள் ஒதுக்கினார்கள். யூதர்கள் அந்த பட்டணத்தின் வழியாக பிரவேசிக்க தயங்குகிற அந்த காலகட்டத்தில் என் அருளாதர் இயேசு கிறிஸ்து ஒதுக்கி தள்ளப்பட்ட அந்த பட்டணத்திற்கு நேராக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்து சென்றார். சாபத்திற்கு உதாரணமான அந்த பட்டணத்திலே தான் அங்கு ஒரு குருடனுடைய ஒரு வாழ்வை குருட்டனுடைய அந்த குருட்டு தன்மையை நீக்கும்படியாக என் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். குருடனுக்கு பார்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எரிகோவின் வழியாக என் ஆண்டவர் கடந்து சென்றார். ஆமென், அல்லேலூயா. He diverted. அவர் கடந்து சென்ற பாதையிலிருந்து அப்படியே சற்று விலகி அந்த எரிகோவிற்கு நேராக வந்தார். ஒதுக்கப்பட்ட பட்டணம் போல, சபிக்கப்பட்ட பட்டணம் போல, அதில் இருந்த மனிதர்களையும் நேசிப்பதற்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புக்கு முடிந்தது. அதுதான் அவருடைய அன்பும் அவருடைய மனதுருக்கமும். It shows why God he went into the Jericho, because of the compassion, because of his love. திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாமல் இருக்கிற ஆடுகளை போல அவர்கள் இருந்தபடியினாலே அவர்கள் மேல் மனதுருகினார். வேதம் சொல்லுகிறது. He moved with compassion. When he saw the multitude, he moved with compassion. அவருடைய மனதுருக்கம்
அந்த எரிகோ பட்டணத்திற்கு நேராக நகர்த்தி கொண்டு சென்றது. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு அற்புத செய்தியை நான் கொண்டு வர விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில ஒதுக்கப்பட்ட நிலைமையில நீ இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், ஒருவரும் கடந்து உன் வாழ்க்கையில உனக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கலாம். என் ஆண்டவருடைய கரம் இந்த நாளிலே உன்னை நோக்கி கடந்து வருகிற நேரமாய் இருக்கிறது. உன் வாழ்விலே ஒரு அற்புதத்தை செய்வதற்காக உன்னை நோக்கி கடந்து வருகிற ஒரு அற்புதத்தின் காலகட்டமாய் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு இன்றைய திருச்சபையும் இன்றைய திருச்சபை மக்களும் இன்றைய கிறிஸ்தவ சமுதாயமும் ஆயத்தமாக வேண்டிய ஒரு நேரம் இது. ஹல்லேலூயா. Listen to me. Today Jesus is coming on your way. உங்கள் வழியாக உங்களுக்காக இயேசு இந்த வழியே வருகிறார். அங்க பார்க்கின்ற பொழுது திமேயுவினுடைய மகனாகிய பர்திமேயு என்கின்ற ஒரு குருடன், the blind Bartimaeus, blind man, he is a blind man, blind Bartimaeus. பர்திமேயு என்கிற குருடன். ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகம் உன்னிடத்துல இருக்கிற நன்மையை வெளியில காமிக்காது. உன்னிடத்துல என்ன தீமை இருக்கிறதோ, என்ன தப்பு இருக்கிறதோ, என்ன அசிங்கம் இருக்கு, அதைத்தான் வெளியில கொண்டு வரும். அவன் திமேயு, அந்த பர்திமேயு அப்படிங்கிறது சொல்லல, சன்னம் அதெல்லாம் பர்திமேயு சொல்லல. அவன் குருடன் என்கிறதான் முதன்மைப்படுத்தியது. அப்ப அவனுடைய பெயர் பின்னுக்கு தள்ளப்பட்டது, அவனுடைய பட்ட பெயர் முன்னுக்கு வைக்கப்பட்டது. அவனுடைய அவலம், அவனுடைய பலவீனம், அவனுடைய இயலாமை, அவனுடைய குறை முன்னுக்கு வைக்கப்பட்டது. இந்த உலகம் உன்னுடைய குறைகளை தான் பார்க்கும். இந்த உலகம் உன்னிடத்துல இருக்கிற தீமைகளை தான் பார்க்கும். இந்த உலகம் உன்னிடத்துல நன்மைகளை பார்க்காது. இப்போ it gives a identity, a wrong identity. He is a blind Bartimaeus. அவன் ஒரு குருடன் என்பதைத்தான் முன்னுதாரணமாய் கொடுத்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12 வருடமாய் உதிரப்போக்குள்ள ஸ்திரீயினுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவள் 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ற பெயர் தான் கொடுக்கப்பட்டது. அப்ப அவளுடைய பலவீனத்தை முன்வைத்துதான் இந்த உலகம் அவளை அழைத்தது. அன்புக்குரியவர்களே, அந்த 12 வருட உதிரப்போக்குள்ள அந்த ஸ்திரீயையும் என் ஆண்டவர் தேடி சென்றார். சமாரியா, நீண்ட தூரம் உள்ள சமாரியாவில ஒரே ஒரு பெண்ணுக்கு அவளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த என் ஆண்டவர் நடந்து சென்று அவளை சந்தித்தார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பெண்ணுக்காக, சமாரியாவில இருந்த ஒரு பெண்ணுக்காக என் ஆண்டவர் நீண்ட தூரம் நடந்து சென்றார். இந்த எரிகோவில இருக்கிற இந்த குருடனுக்காக என் ஆண்டவர் தன்னுடைய பாதையில் இருந்து இந்த எரிகோவை நோக்கி அவர் நகர்ந்து சென்றார். தான் மாத்திரம் போகல, தன்னுடைய பின்வருகிற தலைமுறை, தனக்கு பின்னே ஊழியம் செய்ய போகிற தன்னுடைய சீஷர்களையும் அழைத்து சென்றார். இந்த புறக்கணிக்கப்பட்ட இந்த எரிகோவிற்கு நம்முடைய ஊழியம் தேவை. ஹல்லேலூயா. When God is, the Christianity, it is a rejected religion. Abraham is rejected, Isaac rejected, Jacob is rejected, but God is selected. ஆபிரகாம் புறக்கணிக்கப்பட்டவன், ஈசாக்கு ஒதுக்கப்பட்டவன், யாக்கோபு அவன் வெறுத்து தள்ளப்பட்டவன். ஆனால் இப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் போதக பிதாக்களாக தலைமுறைக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவன் மாற்றினார். ஹல்லேலூயா. அது எப்பொழுது இந்த உலகம் உன்னை வெறுத்து ஒதுக்குகிறதோ என் தேவன் உன்னை நேசிக்கிறார். எப்பொழுது இந்த உலகம் உன்னை பட்ட பெயரையும் உன் பலவீனத்தையும் அது முன்வைக்கிறதோ என் ஆண்டவர் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய குறையை என் ஆண்டவர் பார்க்கிறதில்ல, உன்னுடைய பலவீனத்தை என் ஆண்டவர் பார்க்கல, உன்னிடத்துல இருக்கிற பலனை கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய கண்கள் வித்தியாசமானது. அப்போ இந்த எரிகோ பட்டணத்துக்கு ஏன் ஆண்டவர் போனார்? ஒரு சபிக்கப்பட்ட ஒரு நகரம். காரணம் என்ன தெரியுமா?
அவருடைய அன்பும் மனதிருக்கமும் இந்த கடைசி கால ஊழியம் புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே இந்த வழியே குருடன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். அவனுடைய பெயர் பர்திமேயு. அப்போ அந்த வசனத்தை வாசிங்க. பர்திமேயு என்கிற குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். Listen to me very carefully. Something important. The Holy Spirit is going to talk in our midst. கவனமாக கேளுங்க. ஆவியானவர் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை இந்த வழியில பேச விரும்புகிறார். அவன் வழி அருகே, he is on the highway of the city of Jericho. எரிகோவினுடைய அந்த ஹைவேல அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஹைவே என்பது ஜனங்கள் அதிகமாக அந்த நடமாட்டம் இருக்கிற இடங்கள், சத்தம் அதிகமாக இருக்கிற நேரங்கள், போக்குவரத்து அதிகமாக இருக்கலாம். அந்த இடத்துல பெரும்பாலும் எந்த சத்தமும் ஈடுபடாது, எந்த காரியத்தையும் நடத்த முடியாது. ஆனால் அந்த இடத்துல தான் இந்த பிச்சைக்காரனும் போல பர்திமேயு உட்கார்ந்து கொண்டிருந்தான். கண்கள் தெரியாத ஒரு குருடனாக அவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் வழி அருகே அவன் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய நிலைமை பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இப்போ ஆண்டவர் அவன் என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை கேள்விப்பட்டோம். Listen to me. இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு, the Bible signifies, the Bible makes some important. இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு, இயேசு கிறிஸ்து வருகிறார். அந்த வழியாக இவன் ஒரு குருடன். he cannot able to see. அவனால் பார்க்க முடியாது. But he never believed, I am a blind man. It is limited. You witness many times, you are focusing, you are witness. பல நேரங்களில் நம்முடைய பலவீனத்தை தான் நம்ம பெருசா பேசுறோம். எனக்கு சுகரு, எனக்கு தலைவலிக்குது, எனக்கு எப்ப பார்த்தாலும் இது இருக்கு, எப்ப பார்த்தாலும் இந்த பிரச்சனைகளை தான் நம்ம எப்பொழுதும் பெரிதுபடுத்துகிறோம். We are focusing on our weakness, we are focusing on our problem, we are focusing on the negative things. It is started to limit our life. நம்முடைய பலவீனத்தை பற்றி பேசுகிறோம், நம்முடைய இயலாமையை பற்றி. It's a blind man. அவன் ஒரு குருடன், பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். நான் குருடன் அப்படிங்கிறத அவன் சொல்லல. ஆனால் அவன் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை கேள்விப்படுகிறான். His eyes are blind, but his ears started to open. அவனுடைய கண்கள் குருடாய் இருந்தது, ஆனால் அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டிருந்தது. என் அன்புக்குரியவர்களே, உன் பலவீனத்திலே அவர் தன்னுடைய பலத்தை வைக்கிற தேவன். உன்னுடைய பலவீனத்தை பெருசா பேசாத. It is limiting your miracles. உன்னுடைய அற்புதத்தை அதுவே மட்டுப்படுத்தி விடுகிறது. ஏன் என் வாழ்க்கையில அதிகபட்சம் அற்புதங்களை நான் அனுபவிக்க முடியல, எதிர்பார்த்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை வளர முடியல, உயர முடியல? அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் பேசுவதையெல்லாம் நாம் எதிர்மறையாக பேசுகிறோம். நம்முடைய குறைகளை பேசுகிறோம். நான் ஒரு ஏழை, நான் ஒரு பரதேசி, நான் பிச்சை எடுக்கிறேன், நான் ஒரு குருடன், நான் ஒரு செவிடன், இதைத்தான் பற்றி பேசுகிறோம். பட் you know he's a blind man. அவன் ஒரு குருடன். Sometimes your blind eye will help you to see something supernatural. Hallelujah. இவன் ஒரு குருடன் தான். ஆனால் இந்த குருட்டு தன்மைக்கு மத்தியிலே, இந்த குருட்டு கண்களிலேயும் இயேசு வருகிறதை அவன் ஆவியின் கண்களிலே பார்க்கிறான். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய செவிகள் திறந்திருக்கிறது. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன், கண்கள் உள்ளவன் அல்ல, காது உள்ளவன் கேட்க கடவன். ஒரு வழி அடையும் பொழுது கர்த்தர் இன்னொரு வழியை திறக்குகிறார். உன் பலவீனத்தை பெருதுபடுத்தாதே. உன் பணம் இல்ல, நான் பணம் இல்லாததுனால, பணம், மணி இஸ் நாட் a big criteria. நான் ஒரு தாழ்ந்த ஜாதியில பிறந்திருக்கிறேன். It is not a big criteria. உன்னுடைய ஜாதி உன்னை பருவத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதில்ல. உன்னுடைய இயலாமைய ஆண்டவர் குறிப்பா பார்க்கறதில்ல. காரணம்
whenever you used to say your weakness, God is saying, yes, you are appointed. எப்பொழுதெல்லாம் உன் பலவீனத்தை நீ பேசுறியா, அப்பெல்லாம் கர்த்தர் சொல்றார், எனக்கு தெரியும் நீ எனக்கு தேவை. ஆண்டவரே நான் ஒரு பாவி. ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவை. ஆண்டவரே நான் ஒரு ஏழை. எஸ், யூ ஆர் நீட். ஐ லவ் யூ so much. நீ எனக்கு தேவை. அப்போ இந்த குருடன் தன்னுடைய குருடன் அவன் வாழ்க்கையில அற்புதங்களை பெற்றதுக்கு, அற்புதத்தை பெற்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? He never thought or never focused about his blind, but he used his ear to receive his miracle. Hallelujah. காரணம் அந்த கூட்டத்துல இயேசு வருகிற ஒரு சத்தம், he heard the several noise. There are worshiping. என்ன சத்தம் தெரியுமா? ஜனங்களுடைய சத்தம், ஜனக்கூட்டத்தினுடைய சத்தம், வண்டிகளுடைய சத்தம், போக்குவரத்து சத்தம். ஆனால் இந்த எல்லா சத்தத்துக்கு மத்தியிலே தன்னுடைய எஜமானுடைய சத்தத்தை அவன் கேட்டான். எஜமான் இயேசு வருகிறார் என்கிற சத்தத்தை கேட்டான். இந்த உலகத்தில் உனக்கு 1000 பிரச்சனை வரலாம், 1000 போராட்டம் வரலாம், 1000 சண்டை சச்சரவு உன் குடும்பத்துக்குள்ள வரலாம். ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே தான் இயேசு உன் வாழ்க்கையில குறுக்கிடுகிறார் என்பதை நீ கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவர் ஒண்ணும் இல்லாம இருக்கும் பொழுது இயேசு வருகிறதல்ல. பிரச்சனை எங்கு வருகிறதோ, the problem is God is making room to approach, to expose. He is the miracle worker. Hallelujah. உன் காதுல என்ன சத்தம் வருது தெரியுமா? எப்ப பார்த்தாலும் ஆகாது, நீ அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், உன் குடும்பம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், உன் காடு முடிஞ்சிருச்சு, இனி நீ அவ்வளவுதான், இனி உனக்கு வேலை கிடைக்காது, இனி உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்காது, இனி உன் வீட்டுக்காரன் திருந்த மாட்டான், உன் மனைவி திருந்த மாட்டா, இனி உன் வாழ்க்கை தரித்திருந்தான், இனி முடிஞ்சு போச்சு. இந்த சத்தத்தை தான் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற, அதைத்தான் பெருசா கேட்டுக்கொண்டிருக்கிற. இந்த குருடனும் அதை போலதான், இந்த குருடன் அவன் இவன் இந்த சத்தம் எல்லாம் இருந்து கொண்டிருந்தார். ஒரு நேரத்தில் இயேசு வருகிறார் என்பதை அவன் கேட்கிறான். அல்லேலூயா. கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையிலும், கண்கள் குருடான நிலைமையிலும் அவனுடைய காதுகள் இப்பொழுது தெளிவாக இருக்கிறது. அது தன்னுடைய எஜமானுடைய சத்தத்தை, இயேசு வருகிறார் என்று யாரோ பேசுகிற ஒரு சத்தம், மற்ற எந்த சத்தமும் இது பாதிக்கல. காரணம், இயேசு வருகிறார் அப்படிங்கிற சத்தத்தை அவன் கேட்ட மாத்திரத்திலேயே மற்ற சத்தங்கள் எல்லாவற்றையும் மீறி இப்ப என்ன பண்ணுது, அவன் ஒரு சத்தத்தை கொடுக்க தொடங்கினான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். My brother and sister, your weakness are limiting. உன்னுடைய பலவீனம் பல நேரத்துல ஆண்டவருடைய அற்புதத்தை மட்டுப்படுத்தி விடுகிறது. அப்போ இவன் எல்லா சத்தமும் கேட்குது, எல்லா சத்தமும் அவ்வளவுதான் என்னுடைய ஷடா எல்லா சத்தமும் கேட்கிறது. ஆனால் இவனுக்கு இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே அவன் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே என்று எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். He started to call, you son of David, have mercy on me. He pleaded for the mercy. He started to cry. Shall I tell you one thing? ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? This is the time to shout before God. This is the time to raise up your voice, to call upon God for your mercy. இரக்கத்திற்காக எல்லாம் உன் காதல வர சத்தம், உன்னை சுற்றிலும் கேட்கப்படுகிற இந்த இறைச்சல்களுக்கு நடுவில் உன்னை திட்டி தீக்கிறவன், உன்னை எதிர்மறையா பேசுறவன், உன்னை கேவலப்படுத்துகிறவங்க, உன் வாழ்க்கையை முட்டமாக்கி போடும்படியான சத்தங்கள், இவற்றுக்கு மத்தியில நீ அமைதல் ஆகிவிடாது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து உன் வழியாக, உன் வாழ்க்கையில அவர் வழியாக வருகிறார். இப்பொழுது நீ அவரை நோக்கி கூப்பிட தொடங்கி. ஆமென். He started to cry, "Oh son of David, have mercy on me." தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். He pleaded for mercy. இரக்கத்திற்காக அவன் மன்றாடினான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அவன் அமைதலாக இருந்த வரைக்கும் இந்த சமுதாயமோ,
எவனோ பக்கத்தில் இருந்தவனோ பெருசா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தல. ஆனால் அவன் எப்பொழுது இயேசுவை நோக்கி அவன் கூப்பிடத் தொடங்கினானோ அப்பொழுது என்ன நடந்தது? அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். பாருங்க, அவன் பிச்சை கேட்டான். ஐயா பிச்சை போடுங்க ஐயா, நான் குருடு ஐயா. அப்ப எவனை எதுவும் கேட்கல. சத்தம் போடாம பிச்சை எடு அப்படின்னு சொல்லல. சத்தம் போடாது, உனக்கு என்ன 1 ரூபாய் தானே வேணும், 2 ரூபாய் தானே வேணும், நான் வாங்கிக்கோ, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல. அவனை தொந்தரவா நினைக்கல. ஆனால் அவன் எப்பொழுது இயேசு வழியாக வருகிறார், என் வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பம், ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறதற்கான ஒரு சரியான நேரம் வந்திருக்கிறது என்பதை அறிந்து அவரை நோக்கி கூப்பிட தொடங்கினானோ அப்பொழுது பக்கத்தில் இருந்தவர்களா என்ன சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? அவன் பேசாதிருக்கும்படி நீ பேசவே கூடாது. அநேகர் அவனை அதட்டினார்கள். இங்க பாருங்க, மெஜாரிட்டி நாட் மைனாரிட்டி. The majority, all people, எல்லாரும் அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை யாரும் தடுக்கல, அதை யாரும் டிஸ்டர்பா நினைக்கல, அசிங்கமா நினைக்கல, அது ஒண்ணு கேவலமா இல்லை. ஆனா இவன் இயேசுவை நோக்கி கூப்பிட தொடங்கும் பொழுது அது கேவலமா போச்சு. அவனுக்கு என்னமா பண்ணுது? இவங்களை கூப்பிடல, இவன்கிட்ட பணத்தை கேட்கறத நிறுத்தினான். இவங்கள்ட்ட ரோட்ல போறவங்கள்ட்ட காசு கேட்கறது நிறுத்தி அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட தொடங்கும் பொழுது இந்த சமுதாயத்துல அநேகர் சேர்ந்து அவனை அதட்டினார். பேசாதே, நீ பேசாதே. அவனை கூப்பிடும் பொழுது ஒண்ணு சொல்ல, பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிடும் பொழுது ஒண்ணு சொல்ல. அவனுடைய நிலைமை குறித்த அக்கறையில. காரணம் என்ன தெரியுமா? ஏன் இயேசு குறித்து நீ பேசினா மட்டும் இந்த சமுதாயம் இருக்குது. நீ எந்த இடத்துக்கு போனாலும், நீ சாராய கடைக்கு போனாலும், நீ எந்த தியேட்டருக்கு போனாலும் இந்த உலகம் உன்னை பெருசா ஒண்ணு பாதிக்காது. ஆனால் நீ கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, அதிகமா செபிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது பிரச்சனைகள் வருது. செபிக்கும் பொழுதுதான் என் பிரச்சனையே வருது. அதனால நான் செபிக்கிறதை நிறுத்திடலாமா அப்படின்னு இருக்கு. இல்ல, இவனை எல்லாரும் அதட்டுகிறார்கள். Shut up. But shall I tell you one thing? When this world started to just wanted to shut up your mouth, then this is the right time to take the step out before God. இந்த உலகம் உன்னை வாயை மூடு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதுதான் இயேசுவை நோக்கி நீ வாயை திறக்க வேண்டிய ஒரு தருணம். ஹல்லேலூயா. அவரை நோக்கி இப்ப அவன் என்ன பண்ண தெரியுமா? ஐயோ, நம்ம அண்ணன் ராமசாமியே சொல்லிட்டாரு, நம்ம அண்ணன் குப்புசாமியே சொல்லிட்டாரு, அப்புறம் நம்ம ஊர் தலைவர் சொல்லிட்டாரு பேசக்கூடாதுன்னு. யார் தெரியுமா பேசுறே? தலைவர் சொல்றாரு, நம்முடைய அம்மா சொல்றாங்க, அண்ணனே சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ அடுத்தது என்ன நடந்தது? அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டான். முன்னிலும் அதிகமாய். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. முன்னிலும் அதிகமாய். When the crisis started to stop your faith, உன்னுடைய விசுவாசத்தை சூழ்நிலைகள் தடை பண்ண ஆரம்பிக்கின்ற பொழுது, உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உன்னுடைய விசுவாசத்தை கெடுக்கும்படியாய் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு ஒரு தவறான நிலைமை ஏற்படுத்தும்படியாய் உன்னை முன்னேற விடாமல் தடுக்கின்ற இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நீ முன்பை காட்டிலும் 1/2 மணி நேரம் ஜெபித்து கொண்டிருந்தா இன்னும் 1 மணி நேரம் உன்னுடைய ஜெபத்தை அதிகப்படுத்து. ஹல்லேலூயா. 1/2 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசினா இப்ப 1 மணி நேரம் உன்னுடைய அந்நிய பாஷை அதிகப்படுத்து. பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, சூழ்நிலைகள் உன்னை அமுக்குகின்ற பொழுது நீ இன்னும் முன்பை காட்டிலும் அவரை நோக்கி அதிகமாய் பார்க்க வேண்டிய, அவரை நோக்கி அதிகமாய் கூப்பிட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். ஹல்லேலூயா. Don't see your blindness. உன்னுடைய குருட்டுத்தன்மை பத்தி பேசாதே, உன்னுடைய பலவீனத்தை பத்தி பேசாதே. ஆண்டவரே, நான் ஒரு குருடன் என்று சொல்லல. பட் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். உன்னுடைய பலவீனத்தை பெருசா பேசுற வரைக்கும் உன்னுடைய பலவீனங்கள் பெருசா இருக்கும். ஆண்டவர் சின்னதா மாறிடுவாரு. எப்ப நீ இயேசுவை பெருசா பேசுகிறியோ அப்போ உன் பிரச்சனை அவருக்கு முன்பு சின்னதா மாறி போயிடும். ஹல்லேலூயா. நீ நாமக்கல் மலைய தூரத்திலிருந்து பார்த்தா சின்னதா தான் இருக்கும்.
கையிலே பிடிச்சிடலாம் போல இருக்கு. ஆனா பக்கத்துல போனாதான் அது எவ்வளவு பெரிய மலையாக இருக்கும். அதனால பிரச்சனைகளுக்கு பக்கத்துல போகாத, பிரச்சனைகளை தூரத்துல இருந்து பார். கர்த்தர்கள் தூரத்துல இருந்து பார்க்காத, அவருக்கு பக்கத்துல போய். ஆமென். அன்புக்குரியவர்களே, இவன் முன்பை காட்டிலும் அதிகமாய் கூப்பிடத் தொடங்கினான். கூப்பிடத் தொடங்கின பொழுது அடுத்த வசனம், இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவனை அழைத்து வர சமுதாயம் சொல்லுகிறது, பேசாது. இவ்வளவு பெரிய கூட்டத்துல எல்லாரும் அந்த 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 முறுமுறுப்புகள் சத்தம், குறை சொல்லுகிறவருடைய சத்தம், இவற்றுக்கு மத்தியில அவனை வாயை மூட சொல்லுகிற சத்தம், அவற்றுக்கு மத்தியில சர்ச்சை நடத்தக்கூடாது, சபையை நீ நடத்தக்கூடாது, ஆராதனை நடத்தக்கூடாது, சத்தங்கள் வரக்கூடாது, இனிமேல் இந்த சத்தமே இங்க கேட்கக்கூடாது. கர்த்தர் யார் என்பதை நிரூபித்தார். எப்பொழுது பிரச்சனைகள் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக வருகிறதோ அப்பொழுது அவற்றுக்கு எதிராக உன் சத்தத்தை தேவனுக்கு நேராக நீ உயர்த்து, சத்தமிட்டு கூப்பிடு, உன் சத்தத்தை அடக்கிக் கொள்ளாதே. ஆமென். ஆண்டவரை நோக்கி இன்னும் கூப்பிடு, இன்னும் அதிகமாய் தேடு, இன்னும் அவருக்காய் வாழு. அப்பொழுது என் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் நின்று, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்லட்டுமா? அத்தனை கூட்டத்துக்கு மத்தியில இந்த ஒரு குரலுடைய குரல் என் ஆண்டவரை அப்படியே இழுத்து நிறுத்தியது. அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் எடுத்து வைக்க முடியல. The voice of the blind man stopped the work of Jesus. இந்த குரலனுடைய சத்தம் அவரை நிற்க செய்து விட்டது. அதுக்கு மேல அவர் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல. அல்லேலூயா. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, அப்ப நம்ம என்ன செய்யணும்? உன் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இன்னைக்கு உனக்கு ஆண்டவர் அற்புதத்தை ஏன் செய்ய முடியலன்னா, many times we have stopped our voice. நம்ம கூப்பிடுறதை நிறுத்திட்டோம், ஜெபிக்கிறதை நிறுத்திட்டோம், என்ன வாசிக்கிறதை நிறுத்திட்டோம். பிரச்சனை வரும் பொழுது இதெல்லாம் நிறுத்தியாச்சு. என்ன போய் ஜெபம் பண்ணி, என்ன போய் வேதத்தை வாசிச்சு, சர்ச்சுக்கு போய் என்ன பெருசா நடக்கு. ஆனா அதற்கு அடுத்த next level, you know, all this quarrels, all this murmuring, all this gossip, it didn't stop the blind man to take up to the next level. அடுத்த கட்டத்திற்கு இந்த குருடனை கொண்டு போகிறத எந்த சத்தமோ முறுமுறுப்போ தடுத்து நிறுத்த முடியவில்லை. அல்லேலூயா. அவன் இயேசுவை முன்னிலும் அதிக சத்தமாய் அவன் கூப்பிட தொடங்கின பொழுது இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். He got, you know, the blind man got the divine appointment with Jesus. இயேசு கிறிஸ்து அவனுக்கு அழைப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அவனுக்காக நின்றார், ஒரு குருடனுக்காக. காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் எரிகோ நகர் வழியாக என் ஆண்டவர் திரும்பினார். ஒரே ஒரு பெண்ணுக்காக சமாரியா வரை சென்றவர். 12 வருட உதிரப்போக்கை நீப்பதற்காக அவர் யவீரனுடைய மகளை நோக்கி சென்றவர், வீட்டை நோக்கி சென்றவர். இவருடைய குரலை கேட்டாண்டவர் என்றார். என் குரல் எடுபடுமா? என் ஜபத்தாண்டவர் கேட்பாரா? நான் நினைக்கிறது, நீ நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்தல். உன் நாவிலே சொல் பிரபாவதற்கு முன்பதாகவே உன் எல்லா உள்ள குமுறலை அறிந்தவர் அவர். ஆமென். அல்லேலூயா. அப்போ முன்பும் அதிக சத்தமாய் கூப்பிட தொடங்கின பொழுது இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்திரு. எந்த வாய் அவன் வாய மூட பார்த்ததோ, எந்த மக்கள் அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாதபடி அவர்கள் தடுக்குவதற்கு முயற்சி பண்ணினார்களோ, அவர்கள் எப்போ இயேசு கூப்பிட்டார் என்ற தேவனுடைய கண்களிலே இவனுக்கு கிருபை கிடைத்த மாத்திரத்திலே அதே எதிர்த்த மக்கள், அடக்கின மக்கள் இப்பொழுது பயப்படாதே, திடன்கள், உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உன்னை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கண்ணில தயவு உனக்கு கிடைத்தால் எந்த ஒரு சக்தியும்
உன்னை அவரிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. உன்னை யார் எதிர்த்தார்களோ, எந்த சூழ்நிலை உனக்கு எதிராக புறப்பட்டு வந்ததோ, இயேசு கிறிஸ்து தன்னுடைய நேரத்திலே உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்ற அந்த காலகட்டத்தில் உன் எதிர்ப்புகளே உனக்கு அது அற்புத ஆசீர்வாதமாக மாறும். உன்னை எதிர்த்தவர்களே உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். உன்னை தூற்றினவர்களுடைய வாயே உன்னை புகழ ஆரம்பித்து விடும். அதுதான் தேவனுடைய மிகப்பெரிய திட்டம். திடற்கொள், இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு கூப்பிட்ட உடனே அடுத்த வருஷம் உடனே அவன் தன் வஸ்திரத்தை எறிந்து விட்டு, உடனே இயேசு எப்பொழுது கூப்பிட்டார் என்று தெரிந்தவுடனே உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு, என்ன தெரியுமா, இந்த மேல் வஸ்திரம் அது ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு சால்வை மாதிரி போட்டிருப்பாங்க அந்த நாட்கள்ல. அந்த சால்வை யார் போட்டிருக்காங்களோ அவன் குருடன் அர்த்தம். இயேசு கிறிஸ்து தன்னை அழைக்கிறார் என்றதை கேள்விப்பட்ட உடனே தனக்கு தவறான ஒரு அடையாளத்தை, இதுவரைக்கும் குருடன் என்கின்ற அடையாளத்தை கொடுத்த அந்த ஆடையை முதலாவதாக அவன் தூக்கி எறிந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு எதெல்லாம் தவறான அடையாளத்தை இந்த உலகத்தில் உனக்கு ஏற்படுத்தினதோ, அவருடைய அழைப்பு, அவருடைய அபிஷேகம் வருகின்ற பொழுது அவை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நீ அவரை நோக்கி கடந்து வர வேண்டும். ஜாதி பெருமை என்ற அந்த பெருமை எல்லாம் திறமை, உன்னுடைய படிப்பு, உன் அறிவு என்ற அந்த மேலாடை முதல்ல தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது உன்னை பாவி என்று அடையாளம் பண்ணின எல்லாவற்றையும் ஆண்டவர் அகற்றி போடுவார். அல்லேலூயா. வாசிங்க சீக்கிரமாக. எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். இயேசு அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையிட வேண்டும் என்றான். அவன் வேற எதுவும் கேட்கல. எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இப்ப நான் பொழப்பு ஓட்டிடுவேன். எனக்கு 2 நாளா நான் சாப்பிடாம இருக்கிறேன். அதை பத்தி பேசுறேன். அற்பமான காரியத்தை பேசாது. ஆண்டவர் இடத்துல பெரிய காரியங்களை எதிர்ப்பார், பெரிய காரியங்களை எதிர்ப்பாரு. ஆண்டவர் இடத்துல அல்பமான காரியங்களை வைக்காதீங்க. அவன் எனக்கு ஒருவேளை சோறு போட்டீங்கன்னா போதாண்டவர்னு கேட்கல, இல்ல எனக்கு ஒரு நல்ல துணி கொடுங்கன்னு கேட்கல, ஏதோ ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடுத்தீங்கன்னா ஒரு வாரம் நான் பிச்சை வராம நான் கடையிலேயே சாப்பிட்டு பழச்சுக்குவேன் அப்படின்னு கேட்கல. ஆனால் அவன் கேட்டது என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். பார்வையடைய வேண்டும். அல்லேலூயா. I must see. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். வேற எதுவும் ஆண்டவர் இடத்துல நீ என்ன கேட்கறது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தேவையில்லாததை நீ கேட்டா கொடுத்துட்டு போயிடுவார். ஆண்டவர் கேட்கும் பொழுது பல காரியங்களை நம்ம வாயினாலேயே நம்ம மாட்டிக்கிட்டோம். எதை நீ கேட்கிற? இப்பொழுது நான் குருடனா இருக்கிறேன், நான் பார்வையடைய வேண்டும். I have to see, O Lord. நான் பார்வையடையும் பொழுது என் வாழ்க்கையில நான் அடுத்த கட்டத்துக்கு, இதுவரைக்கும் நான் குருடனாக இருந்தேன், இனி நான் பார்க்க போகிறேன். இந்த உலகத்தையும் இந்த உலகத்தை படைத்தவரையும் நான் பார்க்க போகிறேன். நான் பார்வையடைய வேண்டும். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. The faith which is put upon Jesus, the faith is connected with God. The faith is teach a good lesson what you have done. இந்த விசுவாசம் தான் அவரிடத்துல நீ என்ன கேட்கணுங்கிறத அவனுக்கு சொல்லி கொடுத்தது. அல்லேலூயா. நான் விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். உன் விசுவாசம், உங்கள் விசுவாசமே உலகத்தை செய்யும். அப்போ இவன் கேட்கலாம், நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ பார்வை அடைவாயாக எல்லாம் சொல்லல. உன் விசுவாசம், உன்னுடைய அவன் எப்போ அவன் அந்த மேல குருடனாய் இருக்கிற அடையாளத்தை, அந்த மஞ்சள் கலர் வஸ்திரத்தை
தூக்கி எறிந்தானோ அப்பொழுதே ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார். Right? You are, this is the right time. You received in time. இப்ப நீ போகலாம் அப்படின்ட்டாரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஏன்னா எப்போ அந்த மஞ்சள் கலர்ல இந்த குருடனா, நான் குருடன்னு சொல்லி எல்லாரும் விலகி போவாங்க. இந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தா அவனை கண்டு விலகி போயிடுவாங்க. ஆனால் இப்போ அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்தை அவன் எப்பொழுது தூக்கி எறிந்தானோ, தூக்கி எறிந்து விட்டு இயேசுவிடத்திலே வந்தானோ, அப்பொழுதே ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம். நடந்தது என்ன தெரியுமா? உடனே அவன் பார்வை அடைந்து ஒரு வாரம் கழிச்சு அவனுக்கு பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னு பைபிள்ல இல்லை. உடனே instantaneously he got the sight, he got that eyes. Hallelujah. உன் விசுவாசம் உடனடியான அற்புதங்களை நடத்தி காண்பிக்கும். அவன் அப்பொழுதே பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அவன் அந்த வழியில இயேசுவை பார்த்து விட்டு வீட்டுக்கு போயிட்டான். இல்லை, அவன் பார்வை அடைந்ததுமே அவன் இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசுவை விட்டு போகவில்லை. அவன் பார்வை இல்லாத பொழுது இயேசுவை விட்டு விலகி இருந்தான். பார்வை அடைந்த பொழுது அவன் இயேசுவோடு கூட கிடந்து சென்றான். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்திருத்து நிற்போமா? இந்த உன்னுடைய பிரச்சனை எதுவாய் இருந்தாலும், உன்னுடைய சூழ்நிலை எதுவாய் இருந்தாலும், உன் வியாதிகள் எதுவாய் இருந்தாலும், இந்த சூழ்நிலைகள் ஆண்டவர் உனக்கு செய்ய போகின்ற அற்புதத்தை தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. எல்லாரும் சொல்றாங்க, கூப்பிடாத, வாயை மூடு. அவன் முன்பை காட்டிலும் அதிக சத்தமாய் அவரை நோக்கி கூப்பிட தொடங்கினார். இயேசு நின்றார். இயேசு நின்றார். அவர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இயேசுவை நிற்க செய்தது அவனுடைய விசுவாசம். எல்லா சத்தத்துக்கு மேலே அவனுடைய சத்தம் அந்த கூக்குரல்களுக்கு மத்தியிலே, குழப்பத்தின் குரல்களுக்கு நடுவிலே அவனுடைய அந்த குருடனுடைய குரல் என் ஆண்டவன்